வந்து நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு வந்து அதே கப்பாலேயே 1/2 கப் பால் எடுத்துக்கிறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். பால் வந்து நல்லா ஆறின பாலை தான் குத்தணும். சூடாக குத்தினோன்னா ரவை வந்து வெந்துடும். அப்புறம் வந்து அப்பம் சரியாக வராது. அதனால் ஆறின பாலை குத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இந்த ரவை வந்து ஊறட்டும் அந்த பால்லையே. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்செடுத்து இதை வந்து வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும், அதனால் ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் நல்ல பழுத்த செவ்வாழை ஒரு பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்ச ரவை அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட கூட ஒரு 1/2 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அரிசி மாவு.